ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போது சின்ன வயசுல வந்துட்டு நம்ம நிறைய வந்து கடைகளை வாங்கி சாப்பிட்ருப்போம். அதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டு இருப்போம். அதில் ஒன்று தான் வந்துட்டு மேங்கோ பார் ஆர் மேங்கோ பேப்பர். இதை வந்து எப்படி வீட்டில் செய்யுது அப்படிங்கிறது இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேங்கோ வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு ஸோ வேக வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக வந்து அடித்து எடுத்துட்டு அதை வந்து பாத்திரத்தில் ஊற்றி சிம்மில் போட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ கிளறி விட்டுட்டே இருக்கும்போது தேவையான அளவு சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் வெள்ளை எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட காரத்துக்காக வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சிட்டிகைக்கு உப்பும் சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வந்து கட்டி பதத்துக்கு வந்துட்டு வரும். நீங்கள் கரண்டிலேருந்து எடுக்கும் பொழுதே வந்துட்டு ஒட்டாமல் வந்துட்டு கட்டியாக வந்து வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தட்டையோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு அதில் வந்து நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்து நல்லா வந்து தடவிக்கோங்க. ஒட்டாமல் வந்து வரதுக்காக அதில் வந்து இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு நீங்கள் 2 நாளுக்கு வெயிலில் காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மேங்கோ பார் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ரோல் பண்ணியோ இல்லை சின்ன சின்னதாக உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி கட் பண்ணியோ வந்துட்டு நீங்கள் பாட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி